டிகோட்ஸின் தமிழ் வாய்ஸின் அம்மானுஷ்ய வணக்கம். தமிழகத்தில் பெரும்பாலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்க இந்த கூடிய பூச்சாண்டி கதையோட வரிசையில் இரண்டாவது கதையான பேய் மாமியோட கதையோட இரண்டாவது பாகத்தை பார்க்க போறோம். அதாவது மூடிய வாசலுடைய அடுத்த பாகத்தை தொடர் கதையை பார்க்க போறோம். இது மூடிய அறை. பேய் மாமியோட அம்மானுஷ்ய வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட முரளி அந்த இடத்துல இருந்து தப்பிக்க பலவாறு போராடிக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொரு அறையும் திறந்து பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனா எல்லா அறையும் திறந்திருக்கு, ஒரு அறைய தவிர. அந்த ஒரு அறை மட்டும் பலத்தை பூட்ட போட்டு பாதுகாப்பா அடைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த அறையோட கதவை மட்டும் தப்பி தவறி கூட யாரும் திறந்துடக்கூடாதுன்ற நோக்கத்தோட அடிச்ச மாதிரி இருந்திருக்கு அந்த அறை. முரளி அந்த பேய் மாமியோட வீட்டுல மாட்டி ஒரு நாள் கழிஞ்சிருச்சு. அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும்னு பல மாதிரி முயற்சி செஞ்சிருக்கிறான். அந்த ஒரு பூட்டி இருக்கிற அறையை ஓபன் பண்ணா நம்ம வெளியே போயிருவோமோ அப்படின்ற எண்ணத்தோட அந்த முரளி அந்த அறையை துறக்க முயற்சி பண்றான். அவனும் அந்த பூட்டை அடிச்சு உடைக்க பல மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டான். ஆனா அந்த பூட்டை துறக்க முடியல. ஒருவேளை உள்ள யாராவது தாழ் போட்டிருப்பாங்களோ, உள்ள யாரையாவது வச்சு அடைச்சிட்டாங்களோ அப்படின்ற எண்ணத்துல முரளி தடன்னு தட்டவும் ஆரம்பிக்கிறான். கதவை பலமா தட்டிக்கிட்டு இருக்கிற முரளி, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க, இந்த ரூம்குள்ள யாராவது இருக்கீங்களா, யாராவது பேசுங்க, இந்த ரூம் ஏன் இப்படி சாத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கவும் ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்துல திடீர்னு பின்னாடி இருந்து ஓடி வர ஒரு பூனை அவன் கண்ணு முன்னாடியே போய் ஒரு கதவு வழியா மறைஞ்சு போகுது. அதை பார்த்துக்கிட்டு இருக்க முரளி, ஒருவேளை கதவு இந்த பக்கம்தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவோடைய அடி ஆழத்தை தொட்டு பார்க்கறான். அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்கிறதுனால அது வழியா கையை உள்ள விட்டு தாளை திறந்துடுறான். ஒரு வழியா அந்த மூடிய அறையோடைய கதவை முரளி திறந்துட்டான். அந்த மூடிய அறையோடைய கதவை திறந்துட்டு உள்ள போற முரளிக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அந்த அறை முழுக்க ரொம்பவே அமைதியாகவும் இருள் நிரம்பியும் இருந்திருக்கு. அந்த இடத்துல மூச்சு விடுற சத்தம் கூட தெளிவா கேட்க ஆரம்பிச்சிருக்கு. யாரும் நடமாட்டமே இல்லாத ஒரு இடமா அந்த ரூம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திறந்து வந்தான் இல்லையா, அந்த கதவை தட்டி பார்க்கறான். உள்ள யாராவது இருக்கீங்களா, இருந்தீங்கன்னா கொஞ்சம் என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்றத சொல்லவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அறையில் மட்டும் யாரும் பல ஆண்டுகளாக உள்ளே வந்துட்டு போனதுக்கான எந்த ஒரு தடையும் இல்லாமல் ரொம்பவே அமைதியாக இருந்திருக்கு. அவன் கண்ணுக்கு ஒரு போர்டு தெரியுது. அந்த போர்டில் இதுதான் எழுதப்பட்டிருக்கு, உள்ள நீ வந்துட்டீன்னா உன்னோட உயிரை இங்கே விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு வாசகம் அதில் எழுதியிருந்திருக்கு. இதை படித்து பார்க்குற முரளி ஓங்கி பலமாக சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் ரொம்பவே படித்த ஒரு யூடியூபர் கூட. அவன் தன்னோட கேமராவை அந்த ரூம்குள்ளே செட் பண்றான். இந்த ரூம்ல ஏதாவது அமானுஷம் தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம செல்லுல கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல அவனோட கேமராவை எடுத்து அந்த இடத்துல வைக்கவும் செய்யறான். அந்த ரூம் ஃபுல்லா டிடெக்ட் பண்ற மாதிரி கேமரா ஒரு ஃபோக்கஸ்ல செட் பண்ணிட்டு அந்த இடத்துல மறுபடியும் பேச்சு தரான். இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் யாரு நம்புவா இந்த காலத்துல அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசவும் ஆரம்பிக்கிறான். அந்த அமானுஷ்யமான ரூம்குள்ள இன்னும் என்னென்ன பொருளா இருக்கு அப்படின்றத பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறான் முரளி. அந்த இடத்துல ஒரு கட்டில் இருக்கிறத பாக்குறான். அந்த கட்டில் முழுக்க பச்சை கலர்ல ஏதோ ஒரு பூ வாடாம அப்படியே இருந்திருக்கு. அதை பாக்குற முரளி, இது என்ன விசித்திரமான பூவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சு கிட்ட போறான். கிட்ட போனா அந்த இடத்துல ஒரு அமானுஷ்யமான கருப்பு பை இருக்கிறத பார்க்கவும் செய்யறான். முரளியோட கேமரால லைவ் ஸ்ட்ரீமிங் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இந்த சமயத்துல அந்த கருப்பு பையில என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைய ஓபன் பண்றான். அந்த சமயத்துல அவன் பார்த்த காட்சிய அவன் கண்ணாலேயே நம்ப முடியல. ஏன்னா அந்த பை முழுக்க முடி மட்டுமே இருந்திருக்கு. யாரோட முடின்றது தெரியல, ரொம்ப நீளமான ஒரு முடி இருக்கிறத கவனிக்கவும் செய்யறான். அதை பார்த்தா அந்த நிமிஷம் முரளிக்கு குப்புன்னு வேர்க்க ஆரம்பிக்குது. அவன் தலையில இருந்து கால் வரைக்கும் வேர்த்து நெனைஞ்சு ஆறா ஓடிக்கிட்டு இருக்கு அவனோட வியர்வை. அதை பார்த்துட்டு என்னதான் இருக்கும் இந்த ரூம்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறவனோட கேமராவோட ஸ்ட்ரீமிங் லைட் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அதுல பேட்டரி கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவனோட யூடியூப் சேனலோட மைக் ஏதோ ஒரு வேலையை செய்யுது. அவனோட அந்த மைக்ல யாரோ ஒருத்தவங்க பேசுறதோட குரல் கேட்கவும் செய்யுது. அந்த மைக்ல என்னன்னு சொல்றாங்கன்னா, முரளி நான் உன்னை பார்த்துட்டேன் அப்படின்னு ஒரு வயதான பெண்மணியோட குரல் கேட்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்கு.
அந்த குரலை கேட்ட முரளிக்கு இன்னும் பயம் பயங்கர அதிகமாகவும் செய்யுது. இதை கேட்ட அவன் குரல் எங்க இருந்துதான் வருதுன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்கவும் ஆரம்பிக்கிறான். ஆனா அவனோட கண்ணுக்கு எந்த உருவமும் தெரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனா திடீர்னு காத்துல ஒரு புகை மாதிரி ஒரு உருவம் தெரியவும் ஆரம்பிக்குது. அது அவனுடைய உருவத்தை விட பல மடங்கு அதிகமான உருவத்துல அது நின்று அவனை கீழே குமிஞ்சி பார்க்கவும் செய்யுது. அது ஒரு பெண்ணோட உருவம். அந்த கொடூரமான உருவத்தை பார்த்த முரளி அந்த இடத்த விட்டு உடனடியாக தப்பிச்சு போயிடணும் அப்படின்றதுக்காக கதவை நோக்கி பாஞ்சி ஓடவும் செய்கிறான். ஆனால் அந்த உருவம் அவனை விடுற மாதிரி தெரியல. போய் கதவை மறுபடியும் திறந்துட்டு வெளியே போயிடலாம் அப்படின்ட்டு அந்த கதவை ரொம்பவே ஆக்ரோஷமாக தட்டவும் ஆரம்பிக்கிறான். ஆனால் அந்த கதவை திறக்கவே இல்லை. இவன் பண்றத பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த அமானுஷ்ய உருவம் என்ன சொல்லுதுன்னா, என்னுடைய அறைய நீ திறந்துட்டு உள்ள வந்துட்ட, உனக்கு நான் ஒரு பரிசு தரணும், இரு உனக்கான பரிசை நான் தரப்போறேன், அந்த பரிசை வாங்கிக்கிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கிட்ட விடாம பேசிக்கிட்டே இருந்திருக்கு. அந்த உருவத்தை உத்து பார்க்கவும் செய்கிறான் முரளி. அந்த உருவம் பார்க்கறதுக்கு ஒரு வயதான ஒரு பெண்மணி எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் இருந்திருக்கு. ஆனா அந்த பெண்மணியோட கண்ணு ரொம்பவே சிவப்பாகவும் கையில நீளமான நெகத்தை வச்சுக்கிட்டு ஆக்ரோஷமான பற்களையும் வச்சுட்டு அவனை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறா. அவளுடைய கண்களை பார்த்த முரளிக்கு அந்த இடத்துல கையு காலெல்லாம் உதிரவே ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடத்த விட்டு நம்ம உடனடியா போயிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கதவு பக்கம் மறுபடியும் திரும்பி நின்று அந்த கதவை எப்படியாவது திறந்துடணும்ட்டு முயற்சி பண்றான். ஆனா அந்த நிமிஷம் ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. ஒரு பெண் அலறிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடுற மாதிரியான சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்கறான் முரளி பயத்தோடையே. அவன் பின்னாடி இருந்த அந்த உருவம், அந்த அமானுஷ்யமான வயதான பெண்மணி அந்த இடத்துல இல்ல. மறுபடியும் பயத்தோடையே திரும்பிக்கிட்டு இருக்கான். அந்த உருவம் இங்க இல்லைன்னா வேற எங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் முழுக்க தேடியும் பார்க்கறான். அவன் கண்ணுக்கு எந்த இடத்துலயும் அந்த பெண் இருந்த மாதிரி தெரியல. ஆனா அதுக்கு மாறா அந்த கதவு ஓப்பன் ஆகவும் ஆரம்பிக்குது. அந்த கதவு ஓப்பன் ஆன சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்து அந்த கதவை திறக்கவும் ஆரம்பிக்கிறான். கதவு திறந்த அவனுக்கு இன்னொரு அதிர்ச்சி சம்பவம் காத்துக்கிட்டு இருந்திருக்கு. அதுதான் அந்த கதவோட வெளியே உக்காந்துக்கிட்டு ஒரு குழந்தை அழுந்துகிட்டு இருக்கிற சத்தம். அந்த குழந்தை ரொம்பவே தேம்பி அழவும் ஆரம்பிச்சிருந்திருக்கு அந்த இடத்துலயே. இதை கவனிக்கிற முரளிக்கு ஒண்ணுமே புரியாம போகுது. என்ன திடீர்னு ஒரு வயதான பெண்மணியை பாக்குறோம், திடீர்னு ஒரு சின்ன குழந்தைய பாக்குறோமே, இந்த இடத்துல என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்பி போகவும் செய்யறான் முரளி. யாரோ நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த முரளி அந்த குழந்தைய போய் சமாதானப்படுத்தவும் ஆரம்பிக்கிறான். குழந்தை, யாரோட குழந்தை நீ? இங்க எப்படி வந்த? உள்ள வர்றதுக்கு எந்த கதவை யூஸ் பண்ண? உன்னை யார் தூக்கிட்டு வந்து இங்க விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட கேள்வி மேல கேட்கவும் செய்யறான். அந்த குழந்தை அவனை டக்குன்னு திரும்பி பார்க்கவும் செய்யறா. முரளிய பாக்குற அந்த குழந்தை, மாமா நீ இதுக்கு மேல மாமியோட பொம்மையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு ரொம்ப சத்தமா சிரிச்சுட்டு அந்த இடத்தை விட்டு பறந்து போறா. அந்த சமயத்துல தான் முரளி ஏதோ ஒரு பயங்கரமான மயக்கத்துல இருந்து முழிச்சவன் மாதிரி திடீர்னு திடுக்கிட்டு முழிக்கவும் செய்யறான். அப்ப நாம இதுவரைக்கும் அனுபவிச்சது எல்லாம் கனவுல தானா? அப்ப நிஜ வாழ்க்கையில நமக்கு எதுவும் நடக்கல போல இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த இடத்தை விட்டு எழுந்திருச்சு நடக்கவும் ஆரம்பிக்கிறான். அவன் படுத்து தூங்கிட்டு இருந்த இடத்துல பார்த்ததுதான் அந்த மாமியோட போட்டோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயதான பெண்மணியோட உருவத்தை பார்த்து அலறனா இல்லையா, அந்த மாமியோட உருவம் தான் இங்க போட்டோவா தூங்கிக்கிட்டு இருக்கு. அது காத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டும் இருந்திருக்கு. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இன்னும் பயம் உச்ச கட்டத்துக்கு போக ஆரம்பிக்குது. சரி, நம்ம இந்த வீட்டில் இருந்தது போதும், வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை நோக்கி வரவும் செய்யறான். கதவை திறக்க பார்க்கறான், திறக்க மாட்டேங்குது. இந்த நிமிஷத்துல இருந்துதான் முரளியோட நிஜ வாழ்க்கையும் கனவும் ஒன்றாக இணையவும் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அவனை முரளிய பின்தொடரவும் ஆரம்பிக்குது மாமியோட நிழல்.
இதை எல்லாத்தையும் தொடர்ந்து அந்த இடத்துல மாமியோட தந்தை எழுதின ஒரு கடிதமும் கிடைக்குது முரளிக்கு. அந்த கடிதத்துல மாமியோட மரணத்தை பத்தியும் கொடுத்திருந்திருக்கு. இது ஒரு உண்மை சம்பவம். நண்பர்களே, இந்த கதையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த தொடரை அடுத்த வீடியோல பார்க்கலாம். மாமிக்கு என்னதான் ஆச்சு, எப்படி மாமிய மர்மமான முறையில இறந்தாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேய் மாமியோட மௌனமான மறுபக்கத்தை பத்தி அடுத்த வீடியோல தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது செகண்ட் பார்ட். இதுக்கு அடுத்த தொடர்கள் பின்னாடியே தொடர்ந்து வரும். என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு மர்மமான மற்றும் பேய் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரியை பத்தின ஏதாவது தகவலை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, உங்களை மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் நான் டி கோட்ஸின் தமிழ் வாய்ஸ்.